சோரொட்டி தான் செய்ய போகிறோம். எப்படி க்ளீன் பண்ணி சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். எண்ணெய், சோம்பு, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம். சோரொட்டி செய்யறதுக்கு சோரொட்டியை கட் பண்ணி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சாச்சு. வச்சு தக்காளி போட்டு வதக்கலாம். இதுலேயே இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சமாக வதக்கலாம். நல்லா வதங்கிடும் தக்காளி. இப்போ சோரொட்டி போட்டுக்கலாம். சோரொட்டி கொஞ்சம் இருக்குது, தக்காளி வெங்காயம் நிறைய இருக்குது. அப்போ தான் தக்காளி தொக்குலன்னா ஒரு பீஸ் வச்சு எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட முடியும். மஞ்சத்தூள் எல்லாம் ஒன்று தான். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அவ்வளோதான் எல்லா குழம்புக்குமே போட. கொஞ்சம் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு தான் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சால்ட்டை தவிர்த்துட்டு கல்லுப்பே சாப்பிடலாம். வேகட்டும் கொஞ்சம் நேரம். சோரொட்டி வெந்து நல்லா வந்துச்சுன்னு பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துச்சு. இந்த டைமுக்கு கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் இறக்கிடலாம். வெந்துச்சு. சோரொட்டி ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம உடம்புல ரத்தத்தையும் நல்லா பெருக்கன்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு கிடைச்சிதானா வாங்கி சாப்பிடுங்க. எங்களுக்கே கிடைக்க மாட்டேங்குது சரியாக சோரொட்டி. கொஞ்சம் கடைக்கு லேட்டாக போனோம்னா கிடைக்காது. தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா முந்தின நாளே சொல்லி வச்சு வாங்கி சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த சோரொட்டி ரெடி ஆயிடுச்சு. வாங்க, சோரொட்டி ரெடி.